ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன விடாமுயற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஜித் மற்றும் திரிஷா இணைந்து நடித்த விடாமுயற்சி. அந்த படத்தை பற்றி பார்க்குற மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி ஐம் ஸ்டைங் இன் பெங்களூர். பெங்களூர்லேயுமே வந்து நல்லா ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க. தட் பர்டிகுலர் மொமெண்ட் ஐ ரியலைஸ் ஹவ் இட் கோன் பி ட்ரீட் இன் தமிழ்நாடு. ரியலாகவே வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸ் ஒரு ட்ரீட் தான் ஆஃப்டர் ஸோ லாங் டைம். ஆஃப்டர் 2 years மூவி தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பி பேங்கர் இன் தமிழ்நாடு, ஐ நோ தட் ஃபார் ஷுர். அதுக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஜானர் பேஸ் பண்ண படம் தான். யூஸ்வலி அஜித் பண்ணுற ஒரு ஜானர் பேசிஸ் படம் தான். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒரு கேங்கால் வந்து திரிஷாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அண்ட் கிட்னாப் பண்ண திரிஷாவை எப்படி அஜித் ரெஸ்கியூ பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ட்ரைலரில் பார்த்த மாதிரியே தேவர் கப்புள்ஸ் அண்ட் மெஜாரிட்டி வந்து ட்ரைலர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கதை pretty much புரிஞ்சிருக்கும். ஸோ அதே தான் அங்கே மூவிலே இருந்தது. அண்ட் பட் ஒன் திங் என்னன்னா, இது வந்து நாட் அன் இந்தியன் ஓரியன்டட் மூவி. படம் முழுக்க அசர்பைஜான்லேயே எடுத்திருப்பாங்க. அண்ட் ரோட்ஸ் எல்லாமே அசர்பைஜான் ரோட்ஸு. ஸோ உங்களுக்கு லிட்டரலாக ஒரு தமிழ் படமோ இல்லை வந்து ஒரு சவுத் இந்தியன் மூவியோ, ஏன் லிட்டரலாக ஒரு நீங்கள் இந்தியன் மூவி பார்க்குற ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி காட்டுறதுக்கு. ஃபியூ ஏரியாஸ் இட் ஒர்க் அவுட் அஸ் வெல். அண்ட் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு சினிமாட்டோகிராஃபி வைஸ். படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஃபுல்லாக இந்த படத்தோட கதையை சொல்ல போகிறதில்ல. ஸ்டில் பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே. எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஹை லெவல் வியூ தான் சொல்ல போகிறேன். இன் மை ஒப்பீனியன் படம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஜித் அண்ட் திரிஷா ப்ரெசென்ட் லைஃப் எப்படி இருக்கான்னு காட்டுவாங்க. அண்ட் தேவர் டிசப்பாயின்ட் வித் ஈச் அதர். எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா திரிஷா டிசைட் டு மூவ் ஆன், அதாவது ஒரு டைவர்ஸ் வாங்கிக்கலாம், டிவர்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கதை ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்க, அவங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மீட் பண்ணாங்க அண்ட் ஹவ் தே காட் மேரிட் ஈச் அதர் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே ஹவ் பீன் கான் த்ரூ திஸ் many years அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபஸ்ட் ½ hour காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் டிவர்ஸ் ஃபைல் பண்ண ஒரு கேப்புக்கு அந்த ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் நான் வந்து அவங்க அப்பா வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு திருச்சி அஜித் கிட்ட சொல்லுவாங்க. பட் அஜித் இந்த டைமில் உங்களுக்கு ரோட்டில் போகிறதுக்கு 9 hours ஆகும், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், இது கடைசியாக நம்ம ஒன்றா சேர்ந்து போகிற ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஜித் ட்ராப் பண்ண வராரு. ஸோ இந்த மிட்வேல தான் திரிஷாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ண குரூப் எந்த மோட்டோக்காக கிட்னாப் பண்ணுறாங்க அண்ட் வாட் இஸ் த ரீசன் பிகைன் தட் அண்ட் ஹவ் அஜித் இஸ் ரெஸ்கியூவிங் திரிஷா ஃப்ரம் தட் குரூப், இது எல்லாத்தையும் வந்து சம்ரைஸ் பண்ணுற ஒரு படம் தான் விடாமுயற்சி. அந்த குரூப்பில் ஒரு முக்கியமான 3 பேரை காட்டுறாங்க. அது ஒன்று அர்ஜுன் சர்ஜா, அண்ட் செகண்ட் வந்து ரிஜினா, அண்ட் தேர்ட் வந்து ஆரோ. 3 பேருமே ஏரியாலாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரிக்கு ஏற்ற ஒரு பொட்டன்ஷியலுமே கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து வை அர்ஜுன் அண்ட் கோவாஸ் இன்டு தட், ஏன் வந்து கிட்னாப் பேசுறதுக்குள்ளே அவங்க வராங்க அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம் படம் இருக்கும் ஓவராலாக. தென் செகண்ட் ஹாஃப் எப்படி மூவ்னு பார்த்தீங்கன்னா, அஜித் வில் ஃபைண்ட் அ வே டு ரெஸ்கியூ திரிஷா அண்ட் எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாரு, இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன் தான். அண்ட் மியூசிக்கை பற்றி பேசினா, இட்ஸ் ரியலி வெரி 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 ஹைலி அப்ரிஷியபிள் ஒன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இட்ஸ் அ பேங்கர். மியூசிக் இஸ் ரியலி பேங்கர். ஒரு 2-3 கூஸ் பம்ப் சீன் வச்சுருந்தாங்க படத்தில். அண்ட் ரொம்ப வந்து ஒரு கமர்ஷியலாகவும் இல்லை படம். அண்ட் ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான். அந்த கதைக்கு ஏற்ற ஒரு கமர்ஷியலிசம் மட்டும்தான் இருந்தது. இட் நாட் மோர் தென் தட் அஸ் வெல். இந்த படத்தை எப்படி சம்மரைஸ் பண்ணலான்னா, நான் வந்து ஓவரால் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5 நான் 4 தருவேன். ஈவன் தோ ஐ எம் அன் அஜித் ஃபேன். பெருசாக ஸ்டோரி இல்லை, பட் இட்ஸ் அ தேட்டர் மெட்டீரியல். நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் த மூவி லவர் யூ கேன் கோ அண்ட் என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். ஒன் டைம் வாட்சபிள் தான். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு வரலாம். யூ கேன் ஸ்பெண்ட் 200 on that. obviously it will worth it for you. அதான் இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ அண்ட் இந்த தான் என்னோட ஒப்பீனியன் ஆஸ் வெல். ரிவ்யூவில் எந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் விஸ்வா. பாய்.